ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீம் லெவன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாங்க. எஸ், ட்ரீம் லெவன் ஜம்ப்ஸ் டு ட்ரேடிங். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு, ஏன்னா இது நமக்குமே ஃபியூச்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்றது தெளிவாக புரியும். ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் இந்த வீடியோவை. எதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்க, நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் அட்வைஸ் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் இந்த அட்வைஸ் நான் சொல்கிறேன் என்னென்னா, இன்னொரு ரீசன் அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து ஃபேண்டசி கிரிக்கெட் பேன் ஆனதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ட்ரேடிங்க்கு நம்ம யூசர்ஸ் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது இப்போதைக்கு இந்தியாவில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும், ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா லீகலான ஒரு விஷயம் இது மட்டும்தான். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் மட்டுமே தான். ஸோ அதனால் வந்து நம்ம யூசர்ஸ்க்கு நம்ம அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நானுமே அதை கற்றுட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூட ஒரு அட்மினை நான் வந்து பே பண்ணி போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்கு. அவர் வந்து அதை சொல்லிக் கொடுப்பார், எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுக்கான யூடியூப் சேனல் தான் இது. ஸோ அதனால் வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈஸியான சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் எது பார்த்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அதாவது நானுமே ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோ பண்ணுறேன், அவர் எதாவது சொல்கிறாரு, இல்லை வேறு எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னா, அது வந்து கரெக்டாக உண்மையாக பொய்யான்றதை நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிடுவேன். அது வந்து அதை நார்மலைஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாருமே அதை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன்னா நான் என்ன சொல்கிறேன் எது சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அலையணும்னு அவசியமே கிடையாது. ஏஐ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. எல்லார்ட்டையுமே கண்டிப்பாக ChatGPT இருக்கும். ChatGPTயில் போயிட்டு நான் சொன்ன விஷயம் கரெக்டான்றதை டைப் பண்ணி போட்டிங்கன்னா அதுவே வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ன்றதை எடுத்து கொடுத்துரும். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆப்போடைய நேமை போட்டு அது கரெக்டாக தப்பா என்ன கேட்டாலும் அது கரெக்டான ஆன்சரை வந்து எடுத்து கொடுத்துரும். நீங்கள் ஈஸியாக 1 மினிட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன விஷயம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் அதை வந்து கரெக்டானு ஒன்ஸ் செக் பண்ணி நீங்களும் வந்து டபுள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான விஷயம். நான் கரெக்டான விஷயம் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் லீகலாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மட்டும்தான். ஸோ அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் இருக்குது, பேசிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. யூடியூப் சேனலில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள். 100% ஃப்ரீயாகவும் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 1 வீக் பார்த்து தெரிஞ்சுட்டு கூட ஸ்டார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ட்ரீம் மணி ஆப்பை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரீம் லெவனோடைய இன்னொரு ஆப்பு, அது வந்து அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ ட்ரீம் லெவன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். அங்கே போனோம் அப்படின்னா ஏர்லி ஆக்சஸ் தான் இருக்குது. அது வந்து ப்ரீ லான்ச் தான் பண்ணியிருக்காங்க, ஃபுல் லான்ச் இன்னும் பண்ண கிடையாது. அதுக்கான டிஸ்க்ளைமருமே அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கும். என்னென்னா இப்போ வந்து இந்த ஆப் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஏற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கும். நீங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்தா தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, ட்ரீம் லெவன் அங்கே இப்போதைக்கு அந்த ஆப்பில் வந்து கோல்டு எஸ்ஐபியும் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து செபிட்ட வந்து ஸ்டாக் ட்ரேடிங் புரோக்கர் ஆப்பாக அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் இவங்க ஃபுல்லாக லான்ச் பண்ண முடியும். அதுக்கான அப்ரூவல் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ், ஸ்ட்ரீமில் வந்து அப்ரூவல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது கிடச்ச உடனே ஒரு மேசிவ் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ட்ரேடிங் சொல்லி கொடுத்துட்ருக்கனால அலைஸ் ப்ளூன்ற ஒரு ஆப்பை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அது காரணம் என்னென்னா, அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பிரான்ச் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து தமிழ்லேயே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி தமிழ்லேயே பேசி இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பண்ணுறோம். அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் ஒரு புரோக்கர் ஆப்பு. இதுவுமே 5 பைசா, ஏஞ்சல் ஒன் நிறைய ஆப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்பாக தான் வந்து ட்ரீம் மணியை வந்து கொண்டு வர போகிறாங்க ட்ரீம் லெவனு. ஸோ அதுக்கான அப்ரூவல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க செபிட்ட. அப்படி வந்தாங்க அப்படின்னா மற்ற ஆப்ஸுக்கு வந்து ட்ராபேக் அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு பிக் கம்பெனி இப்போ இந்த பிஸ்னஸ்குள்ளே வராங்கன்னா பயங்கரமான ஒரு ஆஃபர்ஸோடையும் யூசர்ஸை டக்குன்னு வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி யூசர்ஸ் ஆல்ரெடி ட்ரீம் லோனுக்கு வந்து கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜியோ சிம் வர வரைக்கும் மற்ற சிம்ஸுமே இருந்துச்சு. பட் ஜியோ சிம் லான்ச் ஆடனோடனே பயங்கரமான மேசிவான ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. சில இயர்ஸ்க்கு அந்த ஆஃபர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக எல்லா சிம் மாதிரியும் அவங்களுமே எல்லாமே நார்மலாக கொண்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து ஜியோ சிம் இல்லாத வீடே இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரீம் லெவன் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ட்ரீம் லெவன் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க? இது ஜஸ்ட் இன்னொரு பிஸ்னஸ்குள்ளே போகலான்ற ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக, இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த ஆன்லைன் கேமிங் பில்லை பற்றி, இந்த கேஸை பற்றி இதை முன்னாடியே தெரியுமா என்னன்றது தெரியலை. ஆல்ரெடி ஒரு குழப்பமே போயிட்டு இருந்துச்சு. இந்த பேன் பண்ணப்போ எந்த ஒரு ஃபேண்டசி ஆப்புமே வந்து கேஸ் போடலை. இன்னொன்று என்ன ரூமர் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஃபேண்டசி ஃபெடரேஷன்லேருந்தே அவங்களுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஃபெடரேஷனில் வந்து எந்த ஒரு ஃபேண்டசி ஆப்புமே வந்து இந்த கேஸை வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து கேஸ் போடக்கூடாது, அப்படி போட்டால் நாங்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் வந்து அந்த ஆப்பை வந்து நீக்கிடுவோன்ற மாதிரி சொன்னதாக ஒரு ரூமருமே போயிட்டு இருந்துச்சு. எந்த ஃபேண்டசி ஆப்புமே பூம் லெவனை தவிர்த்து கேஸுன்றது இதுக்கு எதிராக போடலை. கேஸ் போட்டிருக்குது ரம்மி A23 ரம்மி தான் வந்து கேஸுன்றது போட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ அதனால இவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா, இதுதான் ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுக்கிறாங்களா, இல்லை ஜஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டான்றது இன்னும் போக போக தான் நமக்கு தெரியும். 26ஆம் தேதி நமக்கு அடுத்த ஹியரிங் இருக்குது. இந்த கேஸை இன்னும் இழுத்துக்கிட்டே போகிறாங்களா, இல்லை அன்றைக்கி ஏதாவது ஸ்டே ஏதாவது கொடுக்குறாங்களா, நல்ல விஷயம் நடக்குதான்றது நமக்கு 26ஆம் தேதி தான் தெரியும். அதுக்குள்ளே இவங்க அடுத்து ஹியரிங் போச்சு, ஸ்டேவும் கொடுக்கல, இன்னுமே ஃபேண்டசி கிரிக்கெட் அந்த கேஸ் முடிய வரைக்கும் இல்லீகலாக தான் இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரீம் லெவனுக்கு செபிட்ட வந்து அப்ரூவல் கிடச்சிரும். அவங்க ட்ரீம் மணின்ற ட்ரேடிங் ஆப்பை லான்ச் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் எதுக்கு இந்த கேஸை எதிர்த்து கேஸ் போடலைன்றதுக்கு இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளமாக இருக்கலான்ற மாதிரி அது ஒரு ரூமர் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆல்ரெடி வந்து 40% ஜிஎஸ்டி 30% டிடிஎஸ் போட்டாங்க. இன்கேஸ் ரிட்டன் அன்பேன் ஆகி வந்தாலும் 40% ஜிஎஸ்டியும் 30% டிடிஎஸ்மே நம்ம கட்டி ஆகணும். அதுக்கு ஆப்ஸுமே ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி கண்டுபிடிச்சாலும் ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் அவங்களுடைய ரெவன்யூ இருந்ததை விட கம்மியாகும், கம்மியாகும், பிஸ்னஸ் பாதிக்கப்படும். வந்துடும் அன்பேன் வரணும்னு தான் எனக்கும் ஆசை, வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. கேம் ஆஃப் ஸ்கில்னு ஒரு பிரித்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 26ஆம் தேதி வந்து ஸ்டே கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கும், இல்லை 6 மாதம் தள்ளிட்டு ஐபிஎல் அப்போ வரலாம், அது என்ன வேணால் இருக்கலாம். பட் அது அப்படி வந்தாலும் 40% ஜிஎஸ்டி 30% டிடிஎஸ் போகிறதுக்கான நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பயங்கரமான ரூல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் வந்து என்னான்னு பார்த்தோன்னா அந்த ஜிஎஸ்டிக்குமே மறுபடியும் இது அதுக்கப்புறம் கேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மொத்தம் இது வந்து கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் போல், அந்த மாதிரி தான் தெரியுது. நான் இன்னொன்று செக் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி ட்ரீம் லெவன் மாதிரி மற்ற பெரிய பிக் ஆப்ஸு மை லெவன் சர்க்கிள், அப்புறம் விஷன் 11, எம்பிஎல், இந்த ஆப்ஸ்லாம் வந்து ட்ரேடிங் இதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்களா, ட்ரை பண்ணுறாங்களான்னு செக் பண்ணேன். அவங்களாம் யாருமே ட்ரை பண்ணலை. ட்ரீம் லெவன் தான் ட்ரீம் மணின்ற ஒரு ஆப்பை ஆல்ரெடி ப்ரீ லான்ச்சில் வச்சுருக்காங்க. அதை வந்து அப்படியே ட்ரேடிங் ஆப்பாக வந்து மாற்றுறதுக்கு செபிட்ட வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கிடச்ச இன்ஃபோ. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரீம் லெவன் அதேமாதிரி மை லெவன் சர்க்கிள் இந்த பெரிய பெரிய ஆப்னாலலாம் வந்து ஃபேண்டசி பேனில் இருக்குது. இப்போ அது வந்து இல்லீகல் இப்போது. ஸோ அதனால் வந்து அவங்களால இல்லீகலெல்லாம் ரன் பண்ண முடியாது, ரன் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து ட்ரஸ்டபுள் பிக் கம்பெனிஸ். அதுவுமே அவங்க அப்படி ஏதாவது லீகல்னு கூட போய் சொல்லி நடத்துனாங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக நோட்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்க பிக் கம்பெனிஸ். சின்ன சின்ன ஆப்ஸை வந்து பெருசாக வந்து இப்போதைக்கு நோட் பண்ணாமல் இருப்பாங்க. பட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து இந்த சட்டம் வந்து ரொம்ப கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, இது அப்படி தான் நாங்கள் சொன்னது தான் கரெக்டுன்ற மாதிரி வாதாடி கோர்ட்டில் ஏதாவது சம்திங் வாங்கிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஏன்னா இப்போ கேம் ஆஃப் ஸ்கில்லுக்கு தான் வந்து இது போயிட்டுருக்கு, கேஸ் போயிட்டுருக்கு. பட் நிறையா பெட்டிங் சைட்ஸுமே இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அதுவுமே இன்னும் ஆக்ஷன் எடுத்து பிளாக் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அதுக்கான விளம்பரங்களும் போய்கிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்த்தல என்னன்னா, ட்ரீம் லெவன் கிட்ட ஆல்ரெடி நம்மளை மாதிரி கோடிக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள அப்படியே வந்து இந்த லீகல் வேல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு ட்ரீம் லெவன் பிளான் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேண்டசி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்சதுலேருந்து அந்த ஃபேமஸ் ஆனதுலேருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பல லீகல் இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரீம் லெவன். ஸ்டேட்டு பேன் போடுவாங்க, அப்புறம் வந்து கேஸ் நடக்கும், அன்பேன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இதுதான் உச்சக்கட்ட ஒரு லீகல் இஷ்யூவாக இருக்குது. நாடு முழுவதும் இந்த ஆன்லைன் கேமிங்க்கு வந்து பேனுன்றது பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னா, இந்த ஃபேண்டசி கிரிக்கெட் வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லு தான், கேம் ஆஃப் ஸ்கில்லாகவே இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமிங் கேட்டகரி கீழே வரனால அதை வந்து புரிஞ்சவங்க வந்து அது கேம் ஆஃப் ஸ்கில்னு நம்ம புரிஞ்சுப்போம். பட் இதை பற்றி தெரியாதவங்ககிட்ட நம்ம போய் இந்த மாதிரி நான் வந்து ஃபேண்டசி கிரிக்கெட் மேட்ச்சில் நான் ப்ளே பண்ணுவேன்னு சொன்னால் என்ன சொல்லிடுவாங்கன்னா, பெட்டிங் தானே, அது கேம்லிங் தானேன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான். ஸோ அந்த கேமிங் கேட்டகரி கீழே தான் அது கேம் ஆஃப் ஸ்கில். ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, எஜுகேஷன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கீழே வந்துடும். இது வந்து சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும், லீகல் ஆப்ஷனாக இருக்குன்றதுக்காக ட்ரீம் லெவன் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன். இவங்க வந்து இப்போ கேம் ஆஃப் ஸ்கில்ன்றது ரிட்டன் ஆயிடுச்சு, அன்பேன் ஆயிடுச்சுன்னா ட்ரீம் லெவன் பேட் கான்டெஸ்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக அதையும் பண்ணுவாங்க. பட் ட்ரேடிங் அவங்களுடைய ட்ரீம் மணி ஆப்பை இதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு ஒரு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ ஃபேண்டசி கிரிக்கெட் வந்து அன்பேன் ஆகி வந்தாலும் அடுத்தடுத்து லீகல் இஷ்யூஸ் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். அதாவது இந்தியா முழுக்க இப்போ போட்டாங்க, அதை வந்து அவங்க கோர்ட்டில் வந்து இன்கேஸ் கேம் ஆஃப் ஸ்கில் தான், அது அன்பேன் தான் சொல்லிட்டாலும் ஸ்டேட்டுக்குன்னு பவர் இருக்குது. அதாவது அந்தந்த ஸ்டேட்ஸில் வந்து பவர்ஸ் வந்து இருக்குது. அவங்க வேணும்னா அதை வந்து இந்த கேம்ஸ் எங்கள் ஸ்டேட்டில் மட்டும் நாங்கள் நடத்த வேணாம் அப்படின்றது பேனுன்றது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலே பேன் பண்ணி அன்பேன் பண்ணியிருந்தாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, சிக்கிம், நாகாலாந்து எல்லா பக்கமே வந்து இந்த பேனுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டேட்ஸில் பேனாக தான் இருந்தது. இந்த மாதிரி அப்பப்போ வந்து வருஷத்துக்கு வருஷம் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் பேன் பண்ணுவாங்க, ட்ரீம் லெவன் கேஸ் போடுவாங்க, அன்பேன் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ட்ரேடிங்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா செபிட்டு அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு எந்த லீகல் இஷ்யூஸுமே வராது. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து செபிக்கு கீழே இருக்குது, கவர்மெண்ட் சர்வேலன்ஸ் கீழே இருக்குது, ரெகுலேட்டடாக இருக்குது,
அது வந்து ஒன் ஆஃப் த இந்தியா எக்கனாமியே வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நிறையா விஷயங்கள் இருக்குது. எப்போதுமே இது லீகலைஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கே நடக்குது. இதுதான் நம்மளுடைய நாட்டோட எக்கனாமியே கொஞ்சம் பில்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி ட்ரீம் லோன் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களுடைய ஃபியூச்சரை திங்க் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. நம்ம யூஸருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நானும் கற்றுட்ருக்கேன். நம்ம சேர்ந்து கற்றுக்கலாம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நமக்கு ஃப்யூச்சராக அமைகிறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்குது.